இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து புதுக்க வாங்கின இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதில் குறிப்பாக வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உண்மையில் நோவேல என்னுடைய ஆய்வுக்கூடத்திலேயே இல்லை. இது வந்து இங்கே நோவே அரசாங்கத்தினுடைய உதவியோட இந்த லேபு கண்டு வாங்கினது. அவர் ஆய்வு செய்யும் போது எங்களை எப்படி பாதுகாக்கிறது, அதாவது செல்ஃப் ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணுறதுக்கான ஒரு பதிவை தான் இதில் பார்ப்போம். இங்கே வந்து நான் சோலார் ஃபேர் ரிலேட்டடான ஒரு ரிசர்ச்சை தான் செய்யணும்னு இருக்கிறேன். இந்த ரிசர்ச் ஒர்க்குக்கு இந்த பயாலஜிக் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நான் காமனாக யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த பயாலஜிக் என்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த சோலார் சிமுலேட்டர் யூஸ் பண்ணி நாங்கள் சன்னண்டு இன்டென்சிட்டிக்கு ஈக்குவலான இன்டென்சிட்டியான லைட்டை பெறையலை. இங்கே இதில் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சன்னண்ட இன்டென்சிட்டிக்கு ஈக்குவலான இன்டென்சிட்டி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாங்கள் ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆய்வுக்கூடம் எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான கூடத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ்லாம் இருக்குது. இந்த லேப் மற்றது இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸை எல்லாம் நாங்கள் பார்த்தோம்னா இலங்கையிலேயே இப்படியான ஃபெசிலிட்டிஸை கொண்டு இருக்கிற லேப் வந்து நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையெல்லாம் இருக்குது. அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த லெபார்ட்டரியில் இருக்குது. இது வந்து உண்மையாக எங்களுக்கு தமிழர்களுக்கு ஒரு பெருமையான ஒரு விடயம். இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடம் இருக்குன்றது. இந்த காணொலியில் வந்து என்னென்னா நாங்கள் இந்த லேப்பை வந்து சுற்றி பார்த்து இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லெபார்ட்டரியை வந்து நோர்வே ப்ரொஃபஸர் தயாளன் வேலாயுதப்பிள்ளை மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பௌதிகவியல் பேராசிரியர் ப்ரொஃபஸர் ரவிராயன் இருவரும் இணைந்து தான் உருவாக்கினார்கள். அடுத்தது என்னென்றால் நோர்வே புலம்பெயர் ப்ரொஃபஸர் தயாளன் வேலாயுதப்பிள்ளை அவர்கள் இங்குள்ள ஒரு உபகரணம் பற்றி ஒரு சிறிய அறிமுகம் ஒன்றை வழங்குகிறார். இது வந்து இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து இங்கே இருக்கிற, அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் கட்டின புதிய ஒரு ஆய்வு கூடம், ஒரு லெபார்ட்டரி. இதுக்கு நாங்கள் இதுக்கு பேர் வச்சுக்கிறோம் வந்து கிளீன் எனர்ஜி ரிசர்ச் லேப்னு வச்சுக்கிறோம். இதில் இருக்கிற இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து புதுக்க வாங்கின இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதில் குறிப்பாக வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து உண்மையில் நோவேல என்னுடைய ஆய்வுக்கூடத்திலேயே இல்லை. இது வந்து இங்கே நோவே அரசாங்கத்தினுடைய உதவியோட நாங்கள் இந்த லேபு கண்டு வாங்கினது. இது நாங்கள் XRD என்று சொல்லுவோம். இந்த XRDன்றது வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஒரு யூனிட். இது நாங்கள் வந்து வலிமையாக நாங்கள் வந்து இங்கே வந்து ஆய்வுகள் வந்து நாங்கள் நனோ அந்த முதல்ல சொன்ன மாதிரி நனோ மெட்டீரியல் சம்பந்தமாக நாங்கள் வேலை செய்கிறோம். இது வந்து எங்களுடைய ஆய்வு மாணவர்கள் வந்து இந்த நனோ மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை வந்து நாங்களே உருவாக்குற மெட்டீரியல்ஸ். அது செய்த பிறகு வந்து இந்த மெட்டீரியலில் வந்து எந்த விதமான மூலகங்கள் இருக்குது, எந்த விதமான ரசாயன மூலகங்கள் இருக்குது, எந்த வகையான கெமிக்கல் ஸ்டாஃப் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் பாவிக்கும் இந்த XRD. அப்போ அதை வந்து இது வந்து உண்மையில் தனியாக யாழ் பல்கலைக்கழக மற்ற மாணவர்கள் மட்டும் பாவிக்கிறது இல்லை. இது வந்து இங்கே வேறு இடங்கள்லேருந்து வேறு பல்கலைக்கழகங்கள்லேருந்து கூட எல்லாரும் வந்து இந்த உபகரணத்தை பாவிக்கணும். இதில் மிக முக்கியமான உபகரணம், எந்த ஒரு புது மெட்டீரியலை நீங்கள் உருவாக்கினாலும் முதலாவது செய்கிற விஷயம் வந்து நாங்கள் அந்த மெட்டீரியலில் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிக்க இதான் பாவிக்கிறோம். இது எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு உபகரணம். இந்த மாதிரி நிறைய உபகரணங்கள் நாங்கள் வந்து இந்த ஆய்வுக்கூடத்தில் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். புதுக்க இதில் பாவிச்சு கொண்டு வாரோம். எங்களுடைய மாணவர்கள் வந்து பிறகு உங்களுக்கு வந்து பிறகு காட்டுவிடும், உங்களுக்கு சுற்றி காட்டுவிடும், தாங்கள் எந்த விதத்தில் பாவிக்கிறோம் பிறகு காட்டுவிடும். அடுத்து என்னென்னா ஒரு ரிசர்ச் ஒன்று செய்ய முன் நாங்கள் எப்படி அதுக்கு தயாராக இருக்கணும்ன்றதை என்னுடைய ஒரு சிறிய பதிவின் மூலம் நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இப்போ என்னென்னா இந்த ஒரு ரிசர்ச், அதாவது ஒரு ஆய்வு செய்யும்போது எங்களை எப்படி பாதுகாக்கிறது, அதாவது செல்ஃப் ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணுறதுக்கான ஒரு பதிவை தான் இதில் பார்ப்போம். நாங்கள் என்னென்னா ரிசர்ச் ஆரம்பிக்கும் போது, அதாவது ஆய்வுண்டை செய்ய முதல் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு வெள்ளை கோட்டை வந்து போடணும், அதாவது ஒயிட் லேப் கோட்டுன்னு சொல்லுவாங்க. தேன் போடுறோம்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து எங்களோட ஸ்கின்னில் படாமல் இருக்கிறது, மற்றது வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கிற உடுப்புகளையும் வந்து படாமல் இருக்கிறதுக்காண்டி தான் அந்த லேப் கோட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து நாங்கள் எப்பயுமே வந்து கையில் க்ளவ் ஒன்று யூஸ் பண்ணுவோம், க்ளவ் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஏனெண்டா நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் அதாவது அதிகமான ரிசர்ச்களை வந்து எங்களோட கையால் செய்ய போகிறோம். அப்போ வந்து இந்த கையால் வந்து கெமிக்கல்ஸ் தொடுறதை வந்து தடுக்கிறதுக்காண்டி. அடுத்தது வந்து நாங்கள் என்னென்னா சில கெமிக்கல்ஸை வந்து சில லிக்விட் கெமிக்கலை வந்து நாங்கள்
மிக்ஸ் பண்ணுவோம், மற்றது ஹீட் பண்ணுவோம். அப்போக்கில் என்னென்னா அது வந்து எங்களோட கண்ணுல எல்லாம் தெறிக்க பார்க்கும். அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்னென்னா இப்படி இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்ணாடி கூகுள்ஸ். இதை வந்து என்னென்னா நாங்கள் யூஸ் பண்ணணும் ரிசர்ச் ஏக்கில். அந்த யூஸ்வலாக பெட்டர் நாங்கள் எப்போவுமே ரிசர்ச் ஏக்கில் இதை போடுறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ஹசார்டஸான ஸ்மெல் உடையது. மற்றது சில கெமிக்கல்ஸை ஹீட் பண்ணும்போதும் அதில் வர்ற ஸ்மெல் வந்து சில எங்களுக்கு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அப்படியான சந்தர்ப்பங்களில் இல்லாமல் நாங்கள் என்னென்னா பெட்டர் எப்போதுமே வந்து நாங்கள் ரிசர்ச் செய்யும்போது இப்படி மாஸ்க் அதுகளை யூஸ் பண்ணி செஞ்சோம்னா அப்படியான பிரச்சனைகள் வராமல் தவிர்த்து கொள்ளலாம். ஆகவே இப்போ நாங்கள் ஒரு ரிசர்ச் செய்யக்கில் ரிசர்ச் ஒன்று ஆரம்பிக்க முதல் வந்து இப்படி லேப் கோட், க்ளவுஸ், மாஸ்க், கூகுள்ஸ் போட்டுட்டு தான் அந்த ரிசர்ச்சை ஆரம்பித்தா நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த ரிசர்ச்சால் ஏற்படுற பக்க விளைவுகளில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த உபகரணத்துக்கு பேர் யூவி விசுவல் ஸ்பெக்ட்ரோமீட்டர். இதை பயன்படுத்தி ஒரு மெட்டீரியல் வந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணுது, எந்த வேவ்லென்த்துக்களை அப்சர்வ் பண்ணுது, எவ்வளோத்தை டிரான்ஸ்மிட் பண்ணுது போன்ற பல தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஹாய், என் பேர் பிரணவி ஸ்ரீதரன். நான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னாவில் இந்த அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை கெமிஸ்ட்ரி ஃபீல்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாஸ்டர் ஸ்டடீஸை யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னாவில் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ரிசர்ச் ஒர்க்கை நான் செய்கிறது க்ளீன் எனர்ஜி ரிசர்ச் லேபில். இப்போ நான் அங்கே தான் நிற்கிறேன். இங்கே வந்து நான் சோலார் செல் ரிலேட்டடான ரிசர்ச்சை தான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ரிசர்ச் ஒர்க்குக்கு இந்த பயாலஜிக் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நான் காமனாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த பயாலஜிக் என்ற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த சோலார் செல்ஸின் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் அனலைஸ் பண்ணுறேன். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை விட வேறு பேட்டரிஸ், சூப்பர் கெப்பாசிட்டர், அதில் இந்த சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஸ்டடீஸ், அடிஷனலாக சைக்ளிக் வோல்ட்ராமேட்டிக் அப்படியான அனலைசஸையும் இந்த பயாலஜிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த சேம் கேரக்டரைசேஷன்ஸை வந்து நாங்கள் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணியும் செய்யக்கூடிய இல்லை இருக்க ஒரு மெயினான அட்வான்டேஜ் என்னென்னா மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேர் பண்ணிக்க இந்த பயாலஜிக் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு மிகவும் இலகுவான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக காணப்படுது. இங்கே வந்து பிஹெச்டி மாஸ்டர் ஸ்டூடெண்ட் இல்லாமல் பச்சுலர்ஸ், அதாவது அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கே வந்து ரிசர்ச் செய்கிறாங்க. ஹலோ, ஐம் ஹரிணி ஹரிதரன். நான் இங்கே ஜெஃப்னான் யூனிவர்சிட்டியில் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்டாக இருக்கிறேன். நான் ஃபிசிக்ஸ் டீமில் ஸ்பெஷல் செய்கிறேன். ஸோ என்னோடய ஃபைனல் இயர் ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு நான் சோலார் செல் சம்மந்தமாக ரிசர்ச் செய்கிறேன். அதுக்கு எனக்கு இந்த சிஸ்டம் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக நாங்கள் வெளியில் பார்த்தோம்னா சீசனுக்கு சீசன் சன் அண்ட் இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நைட்டில் நார்மலாக சூரிய ஒளி கிடைக்காது. ஆனால் இந்த சோலார் சிமுலேட்டர் யூஸ் பண்ணி நாங்கள் சன் அண்ட் இன்டென்சிட்டிக்கு ஈக்குவலான இன்டென்சிட்டியான லைட்டை இங்கே இதில் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சன் அண்ட் இன்டென்சிட்டிக்கு ஈக்குவலான இன்டென்சிட்டி. ஸோ நாங்கள் எந்த டைமும் நைட்டும் சரி வேறு ரெய்னி சீசன்ஸும் சரி இங்கே வந்து ரிசர்ச் செய்யலாம் இந்த சோலார் சிமுலேட்டரை யூஸ் பண்ணி. மற்றது நாங்கள் இப்போ இதில் நாங்கள் ரெடி பண்ண சோலார் செல்லை வச்சு கனெக்ஷன்ஸ் கொடுத்தா நாங்கள் நார்மலாக இந்த பேசியில் எங்களோட ரீடிங்ஸ், அதாவது எஃபிஷியன்சி, அதை நாங்கள் அளக்கலாம் இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி. இந்த உபகரணத்துக்கு பேர் வந்து தேர்மல் எவாபரேட்டர். இது வந்து இலங்கையிலேயே 1-2 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்குது. அப்படி ஒரு ரேரான இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த லேப்ல இருக்கு. என்னென்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அடியில் என்னென்னா ஒரு மெட்டல் பிளேட் இருக்கும். வேக்யூம் கண்டிஷனில் அந்த மெட்டல் பிளேட்டுக்கு மேலே எங்களுக்கு தேவையான கெமிக்கல் அதில் வச்சுட்டு ஹீட் பண்ண என்னென்னா அது எவாபரேட் ஆகி மேலே போய் நாங்கள் மேலே உதாரணமாக ஒரு கண்ணாடி அப்படி அதில் வச்சோம்னா இதுலேருந்து அந்த மெட்டீரியல் எவாபரேட் ஆகி அந்த கண்ணாடி அதில் ஒரு சீரான ஒரு யூனிஃபார்மான ஒரு ஃபிலிமாக படியும். ஃபிலிம் அதுகள் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணப்படும். மற்றொரு முக்கியமான விஷயம் வந்து இங்கே தமிழ் மாணவர்கள் மட்டும்தான் வந்து ரிசர்ச் செய்கிறதில்ல. இலங்கையில் இருக்கிற மூவின மக்களான தமிழ், சிங்கள, முஸ்லீம் மாணவர்கள் எல்லாருமே இங்கே வந்து ஆராய்ச்சிகள் செய்கிறவங்க. Hi, I'm Meghani Shadi from Anuradhapura. I graduate BSc Honors in Physics and also I did my undergraduate research project here related to solar cell. One of the instruments I used Muffler furnace. This furnace we used heat the material of 1500. You can see inside the muffler like ceramic. That one spread the heat inside the furnace and also minimize the contact between outside atmosphere and inside the furnace.
இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நாங்கள் க்ளவ் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கண்டெய்னரை கொண்டிருக்கு. இந்த கண்டெய்னர் வந்து என்னென்னா ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்கு. இந்த கண்டெய்னருக்குள்ள வந்து வெளியில இருந்தும் கேஸஸ் உள்ளுக்குள்ளே போகாது, உள்ளுக்குள்ளே இருக்கிற கேஸஸும் வந்து வெளியில் வராது, அப்படி ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்கு. இதே என்னத்துக்கு இதோட பயன்பாடு என்னென்னா, சில கெமிக்கல்ஸ் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் நீராவியோட ரியாக்ட் பண்ணுறதால இந்த வினைத்திறன் வந்து குறைஞ்சிரும் அந்த கெமிக்கல்ஸ். அப்போ என்னென்னா நாங்கள் அந்த மெட்டீரியல்ஸோட ஒர்க் பண்ணிக்கலாம், அதை வந்து இந்த பாக்ஸுக்கு உள்ளே வச்சு நாங்கள் அதை யூஸ் பண்ணி ரிசர்ச் செஞ்சோம்னா அந்த மெட்டீரியலை வச்சு நாங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸான அவுட்புட் எடுக்கலாம். அப்போ அதுக்கு என்னென்னா இது வந்து ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்கு. நாங்கள் எங்களோட மெட்டீரியலை உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு 2 டோர்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஸ்மால் சைஸ் டோர், இதில் ஒரு லார்ஜ் சைஸ் டோர் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி எங்களுக்கு தேவையான பொருட்களை உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு இதுக்குள்ள இருக்கிற ஏரை வந்து ஃபர்ஸ்ட் என்னடா வெக்யூம் பண்ணி வெளியில் எடுத்துருவோம். வெக்யூம் பண்ணி வெளியில் எடுத்த பிறகு ஏன்னா இதுக்குள்ள வந்து இன்னட் கேஸ், நைட்ரஜன், ஆர்கன் போன்ற கேஸை வந்து இதுக்குள்ள ஃபில் பண்ணி போட்டு அந்த ஒரு என்விரான்மெண்ட்ல நாங்கள் இதுக்குள்ள வச்சு அந்த கெமிக்கல்ஸோட ஒர்க் பண்ணுவோம். இந்த இன்னட் கேஸ்கள் வந்து கெமிக்கல்ஸோட ரியாக்ட் பண்ணுறது குறைவு. அவங்கட வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நல்ல பெஸ்ட்டாக, அதாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடியதாக வரும். இந்த வீடியோவில் சில முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தான் சொல்லியிருக்கிறோம். இங்கே வேறையும் பல இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்குது. உங்களுக்கும் வந்து ஆராய்ச்சிகள் மற்றும் லேப் அதுகள் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் வந்து உரிய பெர்மிஷன் எடுத்து இந்த லேப்பை வந்து சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.